ஸோ பைத்தான் டுட்டோரியல் இன் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பைத்தான் பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி உலகத்தோட ஒரு பெரிய பரிமாற்றம் தான் பைத்தான்னு சொல்லுவாங்க. என்னதான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரஜினிகாந்த் எப்படி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி வந்து டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தான் வந்து நம்மளுடைய பைத்தானுங்க. 1990 வந்து ரஜினிகாந்த் வந்து தளபதி ஃபிலிம் நடிச்சிட்டு இருந்தாருங்க. அதே நேரத்தில் வந்து கைடு வேன் ராசன்றவர் தான் வந்து 1990 வந்து பைத்தானை கண்டுபிடிச்சாருங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பண்ணுற ஒரு டெக்னாலஜி தேடிட்டு தாங்க. ஒரு அப்ளிகேஷன் நான் தயாரிக்கணும், ஒரு வெப்சைட்டை நான் தயாரிக்கணும், ஒரு மொபைல் ஆப்பை தயாரிக்கணும், ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும் எனக்கு. மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க, கேமிங்னு எல்லா இடத்துலையுமே ஒரு டெக்னாலஜி தேவைப்படுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜி தான் வந்து பைத்தானுங்க. வாட் இஸ் பைத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பைத்தான்றது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜுங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்னா வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜுங்க. ஸோ ஈஸி டு லேர்ன். ரெண்டாவது வந்து ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். என்னதான் வந்து ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் நல்லா பழகுவாருங்க. அதே மாதிரி தான் பைத்தானை வந்து ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி இவர் பேசுவாருங்க. அதே மாதிரி பைத்தான் எல்லாருக்குமே புரியுங்க. ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஏகப்பட்ட திறமைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய லைப்ரரி தான் ரஜினிகாந்துங்க. அதே மாதிரி பைத்தானில் லட்சக்கணக்கான லைப்ரரிஸ் இருக்குங்க. இவர் வந்து எல்லாருக்கூடையும் ஈஸியாக பழகக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி பைத்தான் மற்ற லாங்குவேஜ் எது கூடயும் இன்டர்வியூ பண்ணக்கூடிய திறமை இருக்குங்க. இவர் எப்படி ஒரு சாதாரண யதார்த்தமான மனிதனோ அதே மாதிரி பைத்தான் ஒரு சிம்பிளிஃபைட் கோட்னு நம்ம சொல்லலாங்க. அதனால தான் பைத்தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது காரணங்க. சரி, பைத்தான் கோடிங் பற்றி பார்க்கலாங்க தமிழ்லங்க. சி லாங்குவேஜில் வந்து நான் வந்து KaaShiv Infotechனு என் கம்பெனியை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. அப்படி பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படும் போது வந்து சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து நம்ம லைப்ரரியை ஆட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து நாம் வந்து ஒரு கோடு எழுதணுங்க. பிரிண்ட் எஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கோடு எழுதி நம்ம என்ன பண்ணோம்னா KaaShiv Infotech கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் பிரிண்ட் வந்துருச்சுங்க. இந்த சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு பிரிண்டிங் மட்டும் இவ்வளோ எழுதணுமா ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆமாங்க. அதுவே C++ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் அதுக்கான லைப்ரரிங்க. மெயின் ஃபங்க்ஷனுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுக்கான அவுட்புட் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் சிக்கும் C++க்கும். பட் ஆனால் அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் தான் எழுத வேண்டியதாக இருக்குங்க. சரி, இதை விட அட்வான்ஸாக இருக்கிற ஜாவாக்குள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு லைப்ரரி இருக்குங்க. ஜாவா வந்து ஒரு பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். எல்லாமே ஒரு கிளாஸ் எழுத வேண்டியதுங்க. கிளாஸ்ன்னு போட்டு அதுக்குள்ள ஒரு மெயின் ஃபங்க்ஷன், அதுக்குள்ள ஒரு அவுட்புட்டுங்க. ஸோ இவ்வளோ எழுத வேண்டியது இருக்குங்க. சரி, ஓகே, .NETக்கு போனோம் அப்படின்னா வந்து அதுக்கான லைப்ரரி திரும்ப இது ஒரு கிளாஸுங்க, அதுக்குள்ள ஒரு மெயின் ஃபங்க்ஷன், அதுக்குள்ள எழுத வேண்டியதாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ கோடிங் எழுதுனா தான் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஸோ நம்மளுடைய பைத்தான் பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் KaaShiv Infotech உங்களுக்கு அவுட்புட் வந்துச்சுங்க. ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா வந்து சிம்பிளிஃபைட் கோடிங் நம்மளால் பண்ண முடியுங்க. இதுதான் மொதல் அட்வான்டேஜுங்க பைத்தானை பொறுத்த வரைக்கும். ஈஸியாக ப்ரோக்ராம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பைத்தான் தான் ஒரு பெஸ்ட் லாங்குவேஜாக இருக்கும்.